நாளே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. எனக்கு ஜோதிடத்தை கற்றுத்தந்த என் முதல் குருமாராகிய காலஞ்சென்ற கந்தசாமி அவர்களை வணங்கி, பிறகு என் நாமக்கல் சிவகுமார் ஐயா வணங்கி, கணீர் ஐயா வணங்கி ஆரம்பி. வணக்கங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசி கூட வெத்தலை பரிகாரம். நம்ம எல்லாருமே ஒரு கோயில் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வெத்தலை வச்சு நம்ம எப்படி இப்போ கோயிலுக்கு வழிபாடு பண்ணணும்? வெற்றை வழிபாடு எழுதிட்டு உங்களுக்கு அந்த விஷயத்துல மேடம் சொல்ல போறாங்க. மேடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோகனா சரவணன், திருச்சியில் இருக்காங்க. உங்களுடைய சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 6379773574 நம்பருக்கு நேரில் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பருக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணும்போது மேடம் உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. வணக்கங்க. எல்லாருமே ஒவ்வொரு வழிபாடு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து 12 ராசி கொண்டா வழிபாடு வெத்தலை வச்சு எப்படி நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொன்னேன். 12 ராசி ஃபர்ஸ்ட் மேசனை யாருங்க? செவ்வாய் தான் காரம். இப்போ மேச ராசிக்காரவங்க செவ்வாய்க்கிழமை நம்ம பூஜை ரூம்லேயே பார்த்தீங்கன்னா 2 வெத்தலை பாக்குனா நீங்கள் அந்த கவரில் இருக்க பாக்கு எப்பவுமே வைக்கக்கூடாது. கவர் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா சாயப்பாக்கு இல்லை கொட்டைப்பாக்கு அதை கூட உடச்சிட்டுருங்க. வெத்தலை, பாக்கு, மாம்பழம் இது 3ஐயும் வச்சு வழிபாடு பண்ணிட்டு பூஜை முடிச்சு அந்த வெத்தலை நீங்கள் சாப்பிடணும். மேச ராசிக்காரவங்க செவ்வாய்க்கிழமை தன்னோட பூஜை அறையில் வெத்தலை, பாக்கு, மாம்பழம் இதை 3ஐயும் வச்சு பூஜை முடிச்சுட்டு அந்த வெத்தலை நீங்கள் சாப்பிடணும். மாம்பழத்தையும் நீங்கள் சாப்பிடணும். அது பூஜை இப்போ யார் மேசராசிக்காரங்களோ அவங்கள அந்த வெத்தலை பாக்க போடலாம். வெத்தலை பாக்கு போட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் கழிச்சு மாம்பழத்தையும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் நெருங்கும், உங்களுக்கு பிணிகள் நெருங்காது, உங்கள் கஷ்டங்கள் தீரும், உங்களுக்கு அந்த நோய் நொடி எதுவுமே வராது. நல்லாயிருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு. அப்புறம் பார்த்தா ரிஷப ராசிக்காரங்கன்னா ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை வெத்தலை, பாக்கு 2 வெத்தலை, பாக்கு 9 மிளகு வச்சு வழிபாடு பண்ணி வீட்டில் கோயிலில் பண்ணுங்க. அது மேசராசிக்காரங்க வீட்டு பூஜையில் பண்ணலாம். ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு கோயிலில் போய் அம்பாள்கிட்ட வச்சு அந்த துர்க்கை கிட்ட வச்சு வெத்தலை, பாக்கு 9 மிளகை வச்சு பூஜை செஞ்சு வந்து அந்த வீட்டில் வந்து அந்த சாப்பிட்ருங்க. அப்படி சாப்பிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தொலை இருக்காது, உங்கள் கஷ்டம் பூரா விலகும். பிக்சர் காட்டுட்டுக்கலாம் எப்படி எப்படின்னு. மேச ராசி ரிஷப ராசிக்காரங்களை பாருங்க. மேச ராசிக்காரங்க வெத்தலை, பாக்கு, மாம்பழம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு மேச சாப்பிடுங்க. ரிஷப ராசிக்காரவங்க ராகு பகவானுக்கு துர்க்கையில கோயில போய் அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க புதன்கிழமை குலதெய்வத்துக்கு 2 வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் இதை வச்சு பூஜை செஞ்சு பூஜை பண்ணிட்டு அதை சாப்பிட்டீங்களா உங்க கஷ்டங்கள் தீரும், சங்கடங்கள் தீரும், கடன் தொலை விலகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரவங்க வெள்ளிக்கிழமை காளி கோயிலில் போய் வெத்தலை, பாக்கு, மாதுளம்பழம் கடகராசிக்காரங்க வெத்தலை, பாக்கு, மாதுளம்பழம் இதை பூஜையில் வச்சு வழிபட்டுட்டு அந்த கடகராசிக்காரவங்க அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மன தெளிவு இருக்கும். ஏன்னா கடகராசிக்காரங்க மன குழப்பத்தில் இருப்பீங்க, ஒரு தெளிவான மனநிலை இருக்காது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணும் போது வெத்தலை வச்சு வழிபாடாக போடும்போது உங்கள் மன சங்கடம் தெரிஞ்சு உங்கள் மன தெளிவு கிடைக்கும். இப்போ மிதுன ராசிக்காரவங்களும் கடக ராசிக்காரங்களும் எப்படி வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு வச்சு மிதுன ராசிக்காரவங்க புதன் கம்பெனிக்கு செய்யணும். கடக ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை அடுத்து சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்துக்கு 2 வெத்தலை, வாக்கு, வாழைப்பழம் வச்சு வழிபாடை செஞ்சு அதை நீங்கள் சிம்மராசிக்கார சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தீராத துன்பங்கள் தீரும், கடன் பிரச்சனை விலகும். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் வச்சு ஒரு பூஜை பண்ணிட்டு அதை நீங்கள் சிம்மராசி சாப்பிட்டீங்கன்னா உங்க தீராத மன கஷ்டம் கவலைகள் தீரும், கடன் தொலை விலகும், நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்து கன்னி ராசிக்காரங்களும் வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்துக்கு 2 வெத்தலை, பாக்கு, 27 மிளகு. கன்னி ராசிக்காரவங்க வெத்தலை, பாக்கு, 27 மிளகு வச்சு வழிபட்டு வந்து அந்த பூஜை பண்ணிட்டு அந்த நீங்கள் உட்கொண்டு சாப்பிட்டீங்கன்னா
உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்கும், உங்கள் கஷ்டங்கள் தீரும். இந்த சிம்ம ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் வெத்தலையை வைக்கிற பாருங்க. அடுத்து துலாம் ராசி. துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டு 2 வெத்தலை பாக்கு கிராம்பு இதை வச்சு துளாராசிக்காரங்க குலதெய்வத்துக்கு அன்னைக்கு பூஜை பண்ணி 2 வெத்தலை பாக்கு கிராம்பு வச்சு வழிபட்டு அதை நீங்கள் பூஜை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ உங்கள் லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும், நல்ல மாற்றம் வரும், அமைதி ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க செவ்வாய் தான் ஆளுமை நாளாக இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை அம்பிகை ஏதோ ஒரு உங்கள் கோயில் பக்கத்தில் இருக்கிற அம்பிகையை வழிபட்டுட்டு அங்கே வெத்தலை பாக்கு பேரிச்சம்பளம் வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா பூஜை செய்து அதை நீங்கள் விருச்சிகாசை உட்கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக கொஞ்சமாக குறையுங்கிறது நம்பிக்கை. இந்த துலாம் ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் எப்படி வெத்தலை பாக்கு வைக்கிறது வழிபாடுன்னு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரவங்க வியாழக்கிழமை முருகன் கோயிலுக்கு வெத்தலை பாக்கு கற்கண்டு. தனுசு ராசிக்காரவங்க வியாழக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருக பகவானுக்கு 2 வெத்தலை பாக்கு கற்கண்டு இதை வச்சு வழிபட்டு வந்து நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா பூஜை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் குறையும். தனுசு ராசிக்காரவங்க வியாழக்கிழமை முருகனுக்கு வெத்தலை பாக்கு கற்கண்டு வச்சு பூஜை செஞ்சுட்டு அதை நீங்கள் தனுசு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் குறையும். அடுத்து மகர ராசிக்காரவங்க சனிக்கிழமை காளி கோயிலில் 2 வெத்தலை பாக்கு அச்சு வெல்லம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை விலகும். மகர ராசிக்காரவங்க வெத்தலை பாக்கு அச்சு வெல்லம் சனிக்கிழமை வச்சு வழிபட்டு உங்கள் பிரச்சனை தீரும். தனுசு ராசியும் மகர ராசியும் எப்படி வெத்தலை பாக்கு வச்சு வழிபடன்னு பாருங்க. அடுத்து கும்பராசிக்காரவங்க சனிக்கிழமை, ஏன்னா அவங்க ஆளுமைக்கிழமை சனி பகவான், நம்ம சனிக்கிழமை காளி கோயிலில் 2 வெத்தலை பாக்கு நெய் கொஞ்சம் வெத்தலை பாக்கு அந்த வெத்தலை பாக்கில் கொஞ்சம் 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அதை பூஜை பண்ணிட்டு சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் குறையும், உங்கள் மனதில் உள்ள பாரம் பூரா விலகும். என்ன பண்ணுங்க, கும்பராசிக்காரங்க வெத்தலை பாக்கு 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டு அதை பூஜை வச்சு வழிபட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மன பாரங்கள் குறையும். அடுத்து மீன ராசிக்காரவங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு அதுக்கு அவங்க முன்னாடி வெத்தலை பாக்கு கொஞ்சம் சர்க்கரை. மீனராசிக்காரங்க வெத்தலை பாக்கு சர்க்கரை இதை சாமிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வச்சு வழிபட்டுட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சகல பிணிகளும் தீரும், உங்கள் மன நிம்மதி கிடைக்கும். கும்ப ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரர்களும் வெத்தலை பாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 12 ராசிக்காரர்களும் தனக்குரிய எளிமையான வெத்தலை மூலம் பரிகாரம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய வேண்டி கொள்கிறேன். அனைவரையும் வாழ்த்துறேன். அனைவரும் நலமுடன் வாழ்க வளமாக பிரார்த்திக்கிறேன். இன்னும் பேசணும்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கமே இருக்காதுங்க. நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் தான் சொல்லிட்டு இருக்கேன், யாருக்குமே தூக்கம் இல்லை, சரியாக நம்ம ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போடுறோம், தூக்கம் இல்லைங்கிறாங்க. நான் இப்போ நிறைய பேர் சொல்லி அதில் ஒரு தீர்வு கண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு மஜாஜ் பண்ணுறது. நமக்கு தூக்கங்கிறது 12ஆகவும் நம்ம உடலில் உறுப்போட கடைசி பாகம் 12 உள்ளங்கால். அப்போ உள்ளங்கால தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ வச்சு ஒரு மஜாஜ் பண்ணுங்க. 5 நிமிஷம் காலை நல்லா ஜிக்ஸாக்காக மஜாஜ் பண்ணுங்க. மஜாஜ் பண்ண நல்லா தூக்கம் வரும். தூக்கம் மாத்திரையும் படிப்படியாக குறைச்சிருங்க. தூக்கம் வரத்துக்கு எளிமையான பரிகாரம் பண்ணுங்க. இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு.